செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் அரசு சமூக நல விடுதியில் பட்டியலின மாணவர் மீது மற்ற சமூக மாணவர்கள் தாக்குதல் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் டி பிளாக் அம்மா பூங்கா அருகே அரசு பள்ளியுடைய அந்த மாணவர் விடுதியானது செயல்பட்டு வருது. சமூக நல விடுதி என்ற பெயரில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த விடுதியில ஒரு பட்டியல் சமூக மாணவரை பிற சமூக மாணவர்கள் தாக்கியதாக கூறி ஒரு வீடியோ காட்சியானது தற்போது வைரலாகி இருக்கு. இந்த சம்பந்தப்பட்ட விடுதியில 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரக்கூடிய சூழலில் அங்கு இருந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் மீது மற்ற சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் அடித்து தாக்கி இருக்கக்கூடிய காட்சியானது வெளியாகிருக்கு. குறிப்பாக ஒரு தனி அறைக்குள் அந்த மாணவரை கிடத்தி அங்கு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்து அந்த மாணவரை மூர்க்கத்தனமாக தாக்கக்கூடிய காட்சியானது அந்த வீடியோவில் பதிவாகிருக்கு. குறிப்பாக அந்த சமூக நல மாணவர் விடுதியில சமையலரோ பாதுகாவலரோ உதவியாளரோ யாரும் அந்த மாணவரை காப்பாற்றுவதற்கு வராத சூழலில் அந்த மாணவரை தாக்கியதை சக மாணவர்களே வீடியோ எடுத்தும் தற்போது அந்த வீடியோ காட்சியானது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் டி பிளாக் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களுக்கான சமூக விடுதியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவர் ஒருவரை மற்ற சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் தாக்கியதாக கூறப்படும் சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அந்த பணியில் இல்லாத சமையலர், உதவியாளர், அந்த விடுதி காப்பாளர் உள்ளிட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.